ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டியே சக்தி. இல்ல நீ அவகிட்ட போய் ஒரு சாரியாவது சொல்லலன்னா என் மனசாட்சி என்ன சும்மா விடாது. என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம். பூஜா வாடி வா. உனக்காக தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். எப்படியும் நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல பூஜா. இரு இரு, முதல்ல நான் பேசிக்கிறேன். அத்தை சொன்னதை கேட்டல்ல, அத எப்பவுமே நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். அதுவும் வாய மூடிக்கிட்டு கேட்கணும். உனக்கு கல்யாணம் ஆன 2வது நாள் நான் பெட்டி படுக்கையோட இந்த வீட்டுக்குள்ள வரேன்னா நான் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அத்தனை பேர் முன்னாடி என்னையும் என் அம்மாவையும் அவமானப்படுத்தி நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய என்கிட்ட இருந்து பறிச்சல்ல, அத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். எனக்கு தோக்கறதே பிடிக்காது. நான் ஆசைப்பட்டா அது எனக்கு கிடைச்சாகணும். அது என் கேரக்டர். அப்படிப்பட்ட நான் போயும் போயும் உன்ன மாதிரி ஒரு மிஸ்காரி கிட்டயா தோப்பேன்? நெவர். வெற்றி உனக்கு தாலி கட்டி இருக்கலாம், ஆனா என்னைக்கும் அவன் உனக்கு புருஷனா மட்டும் ஆக மாட்டான். தாலி கட்டியாச்சு, இனிமே நாம வச்சத சட்டம்னு மட்டும் நீ நினைக்காத. இங்கேயும் நீ ஒரு மெஸ்காரி தான். ரங்கநாயகியோட மருமகன்னு கனவு கண்டுட்டு இருந்த ஏன் கனவை கலைச்சவன் நீ. அப்படிப்பட்ட உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி கதற விடுறன்னு மட்டும் நீ பாரு. ஏண்டா வெற்றியை தாலி கட்ட சொன்னோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நொந்து சாகணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போறதுதான். இதுக்காக தானே இப்ப நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லிட்டு கிளம்பு. அது நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது இப்போ தேவையே இல்லை. இப்போ நான் சொல்ல போறதுதான் முக்கியம். கல்யாண மேடையில உனக்கு நடந்தது நான் எதிர்பார்க்காம நடந்ததுதான். ஆனா இனிமே இந்த வீட்ல நீ படப்போற அவமானம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போற பதிலடி. நீ என்ன சொன்ன? நீ என்ன கதற விட போறியா? ரெடியாரு. அவமானப்பட்டு மொத்தமா ஒரு நாள் நீ இந்த வீட்டை விட்டு பெட்டி படுக்கையோட வெளியே போவ. அப்ப தெரியும் உனக்கு இந்த சக்தி யாருன்னு. நீ மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசியிருந்தா நான் உன்கிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும்.
எப்போ நீ என்னையும் என் குடும்பத்தையும் இழுத்து வச்சு பேசிட்டியோ அதுக்கப்புறம் இந்த சக்தி சாதாரண சக்தியா பேச மாட்டான். இந்த சக்தியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. எல்லாத்துக்கும் நீ ரெடியார. அம்மா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. அது நியாயம்தான். ஆனா நான் இப்ப உங்ககிட்ட பேசணும். அதையும் கொஞ்சம் கேக்குறீங்களா? என்னடா கேட்க சொல்ற? என்ன கேட்க சொல்ற? நீ பண்ணது என்ன சின்ன விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கியா? கல்யாணம்டா. அதுவும் எப்படி? உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு மேடையில காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எவ்வளோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. அம்மா, சரி, ஏன் நீங்க என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க? வேண்டாம். நீ எனக்கு தேடி தந்த அவமானத்தை எல்லாம் என்னால மறக்கவே முடியாது வெற்றி. உன் முகத்தை பார்த்து கூட என்னால பேச முடியலடா. இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே வேண்டாம். என் புள்ள மட்டும் போதும்னு நினைச்சு நான் வாழ்ந்ததுக்கு நீ நல்லா பண்ணிட்டடா. நீ என்ன பத்தி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னு இருப்பியாடா வெற்றி? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. அம்மா, நான் எத்தனையோ தடவை சொல்லணும் தாமா நினைச்சேன். முடியலம்மா. ஒவ்வொரு தடவை உன்னை பார்த்து சொல்லான்னு வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? பூஜா கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். ஆனா பூஜாவுக்கு நீ தாலியும் கட்டாம, நீ இன்னொருத்திய விரும்புறங்கிறதையும் சொல்லாம எல்லாத்தையும் பாழாக்கி வச்சிருக்கடா நீ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.